தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதத்துடைய 26ஆம் நாளான இன்று பாரத நாடு குடியரசு தின விழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றார். அது குறிப்பாக 1950 இது இந்த மன்னராட்சி முடியாட்சி அனைத்தும் முடிந்து மக்கள் அனைவருமே நலமோடு வாழ என்னுடைய ஆட்சி என்ற பெயரிலே கிடைத்த இந்த அருமையான ஒரு வாழ்வு பாரத இந்த மண்ணிற்கு ஒரு கொடையாக 1950 முதல் குடியரசு தலைவராக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த குடியரசு பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக பாரத நாட்டை வழிநடத்தி இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அது குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு பாரத நாட்டினுடைய இந்த குடியரசு விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட இந்த வளர்ச்சியை நோக்கி இருக்கின்றோம். 2026 இந்த யுகத்திலே இன்றைக்கு பாரத நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கிற பொழுது மக்களுக்காக மக்களால் இந்த ஆட்சி செய்யக்கூடிய இந்த திட்டங்களை எந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இன்றைக்கு அடிமைத்த நிலையிலிருந்து இன்றைக்கு மாறி வந்திருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நிறைய மக்களுக்கு இன்னும் உரிமைகள், இன்னும் பல்வேறு விதமான கடமைகள் அனைத்தும் இன்று அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இன்னும் உரிமைகளை இழந்து தவிக்கின்றவர்கள் அநேக பேர். இன்றைக்கு குடியரசு நாடு என்று சொல்லுகின்றோம். பாரத நாடு பன்முகத்தன்மை கொண்டது, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோம். பல நாடுகள் இன்றைக்கு இந்தியாவை இன்றைக்கு உற்று நோக்கி பார்க்கின்றது. இந்தியாவில் மகத்தான வளர்ச்சி இருக்கின்றது. ஒருமுறை பில் கிளின்டன் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வருகின்றிருக்கிற பொழுது என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே, அருமையான வளங்கள் இங்கு எல்லாம் இருக்கின்றது, அருமையான திறமைசாலிகள் இந்த இந்திய மண்ணிலே இன்றைக்கு பல நாடுகளே, குறிப்பாக அமெரிக்க தேசத்திலே பொறிய வல்லுநர்கள் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்திலே இன்றைக்கு உழைக்கின்றவர்கள் அநேக பேர் அங்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு பல நாடுகளுடைய வளர்ச்சிக்கு இந்த இந்தியர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். பல காரணமாக இருக்கின்றார்கள், காரணிகளாக இருக்கின்றார்கள். காரணம் அந்த அளவுக்கு இந்தியர்கள் என்று சொன்னாலே அறிவிலே பலம் பெற்றவர்கள், ஞானத்திலே சிறந்தவர்கள், இறை பலம் பெற்றவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அதான் நிறைய பல நாடுகளில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்திய நாட்டில் அந்த ஆன்மீகத்திற்காக தேடி வருகின்றார்கள். இந்தியாவில் 1 மாதம் 6 மாதம் தங்கி இந்த ஆன்மீக அந்த ஒரு தன்மையை பெற்று செல்கின்றார்கள், ஆன்மீக வளத்தை பெற்று செல்கிறார்கள். அதுதான் அந்த இந்திய நாட்டினுடைய ஒரு சிறப்பு. இந்த குடியரசு தின விழாவிலே மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இன்றைக்கு மக்களால் ஆளப்படுகிறதா, இல்லை மக்களுக்காகவே இன்றைக்கு இந்த குடியாட்சி இருக்கிறதா? ஒரு காலத்தில் முடியாட்சி இருந்தது, மன்னராட்சி இருந்தது, அடிமைப்பட்ட நிலை. ஏறக்குறைய 350 ஆண்டுகளாக அந்த அடிமைப்பட்ட நிலை. 1940 சுதந்திரம் பெற்றாலும் இந்த 1950 தான், அது ஜனவரி 26 குடியரசு பெற்றுவிட்டோம். மக்களுக்காக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒரு நிலையை பெற்று, ஆனால் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாழ்வை இழந்து தவிக்கின்ற இந்த நிலைகளை, உரிமைகளை இன்றைக்கு பெறாமல் இருக்கிற நிலைகளை, வளர்ச்சி இல்லாத நிலைகளை இன்னும் பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையாகவே இந்த குடியாட்சி, இந்த குடியரசு உண்மையிலேயே எனக்கு வளர்கிறதா? சிந்திப்போம். இந்த 2026 எல்லோருடைய அந்த ஒத்துழைப்பும், எல்லோருடைய பங்கேற்பும், அது குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் தூய பவுலருடைய மனமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே, இவரே நன்மை செய்தார், இவரே எனக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று கலாத்திய மண்டல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்வது போல, கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டவர் யூதராக இருந்தாலும் பிற இனத்து அப்போஸ்தலர் அச்செய்தி அறிவிக்காவுடைய எனக்கு ஐயோ கேடு, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு இந்த தொடக்க நூற்றாண்டு திருவையிலே, புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு பாதி பக்கம் அவருடைய கடிதங்கள் தான், 13 கடிதங்கள் தான் இன்றைக்கு வைத்திருந்தால் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய பாதைகள் பயணங்களாக, புதிய பாதைகளாக, இயேசுவே எனக்கு வாழ்வாக, மீட்பராக, இரட்சகராக என்னை அவர் தேர்ந்தெடுத்தார். 13வது திருத்துவதராக என்னை அவர் ஆட்கொள்ள திருமணமானார் என்ற அவருடைய அந்த ஆட்கொள்ளப்படுதல் நிகழ்வு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு வேசு நச்சையில் சொல்வது போல, உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றது போல இன்றைக்கு குடியரசு தின விழா என்றால் நம்முடைய வாழ்வு இன்றைக்கு விடுதலை நோக்கி நாம் பயணிக்க, புற விடுதலை அல்ல, மாறாக அக விடுதலை தான் இன்றைக்கு எல்லோரும் பெறணும். நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற பல்வேறு அடிமைத்தனங்கள், இன்றைக்கு தீய சக்திகள், தீய நாட்டங்கள், தீய இச்சைகள், தீய பார்வைகள், தீய
செயல்பாடுகள் இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்கு மயக்க மாய நிலைக்கு ஒவ்வொரு இட்டுச் சென்று கொண்டு இருக்கிறது. ஆக இந்த குடியரசு இந்த திருவிழாவிலே குடியரசை கொண்டாடக்கூடிய நாளிலே நாம் சபதம் எடுப்போம். நம்முடைய வாழ்விலே நல்ல மாற்றங்களை அவருடைய இந்த மனமாற்றத்தை போல அவருடைய சீடர்கள் அவர்களையும் நினைவு கூறுகிறோம். புனித தீமோத்தேயு, புனித தீத்து இவர்களும் அந்த தொடக்க கால திருவையிலே பவுலுடைய திருத்தூது பணியினால் லிஸ்திராவிலே மனமாற்றம் பெற்றவர் தான் இந்த தீமோத்தேயு. அவருடைய குடும்பம் அவருடைய அனைவருமே பவுலில் எங்கெல்லாம் போக முடியவில்லையோ, அவரால் எங்கெல்லாம் பணி செய்ய முடியவில்லையோ தீமோத்தேயு தான் அவர் அனுப்பி வைப்பார். கொரிந்தியருக்கு போ, எபேசு நகருக்கு போ, அங்கே எபேசு நகருக்கு ஆயராகவும் இவரை வைக்கின்றார். தீமோத்தேயு தீத்தும் ஆயராக தீமோத்தேயு மறை சாட்சியாக தன் உயிரை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு பவுலுடையால் அவர்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றவர்கள். என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வார், என்னுடைய இந்த நலமான வாழ்வார், எத்தனை பேரை இன்றைக்கு நான் கிறிஸ்துவை கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனை மக்களை இன்றைக்கு சிறுபான்மையினராக இருக்கிறோம், ஆனால் எத்தனை பேரை நான் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையால் என்னுடைய கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய அந்த பேரன்பால் எவ்வளோ மக்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் குடும்பத்திலே, என் சமூகத்திலே என்று சிந்தித்து பார்ப்போம். பவுலடியார் மனமாறியது போல அவருடைய சீடர்கள் தீமோத்தேயு, தீத்து அவருடைய மறைசாட்சியத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் பங்கெடுக்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய நற்செய்தி தூதரைக்கும் பணி பல இன்னல்கள் இடையூறுகள் எல்லாவற்றையும் தாங்கினார்கள். பலப்படுத்துகிற கிறிஸ்துவை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் என்று பவுலடியார் சொல்வது போல கிறிஸ்துவே என்னை திடப்படுத்துகிறார், கிறிஸ்துவே இடத்திலே வாழ்கிறார். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். இயேசுவே உண்மையாக இருக்கிறார், இயேசுவே வாழ்வாக இருக்கிறார், இயேசுவே உயிராக இருக்கின்றார். அந்த உயிரான அந்த இயேசுவை அறிந்தவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக, இறைவார்த்தை அறிவிப்பவர்களாக அவரை போலவே நாம் வாழ தேவையான அனைத்து வல்லமையும் ஆற்றலும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படி பாரத நாட்டை ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலே குடியரசு இந்த குடியரசு தின விழாவிலே எல்லா மக்களையுமே எல்லா மக்களும் எல்லாம் பெற்று வளமோடு வாழ, இறை நம்பிக்கையோடு வாழ, அச்சத்தோடு அல்ல, பயத்தோடு அல்ல, மாறாக எல்லாரும் எல்லாம் பெற்று நிரந்தர இந்த ஒரு உலகத்தை படைக்க, இறையாட்சியை படைக்க அனைவருமே புறப்படுவோம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே இயேசுவே, இதோ இந்த பாரத நாடு குடியரசு திருவிழாவிலே இதோ நாங்கள் போய் போற்றுகிறோம், போய் புகழுகிறோம். இந்த குடியரசு தின விழாவிலே அனைத்து மக்களுமே, அனைத்து தலைவரையும் பாதத்தில் போடுகிறோம். மக்களுக்காக இந்த மக்களுக்கு எல்லா உரிமையும் கடமையும் நிறைவாய் கொடுத்து நலமான சமூகத்தை படைக்க தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் இன்னும் பல்வேறு வகையான வளர்ச்சிகளிலே, இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே, இன்றைக்கு பல்வேறு நாங்கள் அசூர வளர்ச்சியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே வேளையிலே இன்றைக்கு மக்கள் அனைவருமே அடிமைத்தலைந்து நீக்கப்பட்டவர்களாக உண்மையை பற்றி கொண்டு உம்முடைய நலனிலே இந்த இறை அரசை எதிர்நோக்கி இருக்கிற அந்த வேளையிலே நீரே எங்களுக்கு இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக இருந்து இந்த புதிய ஆண்டிலே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாக, வளமான ஆண்டாக எல்லா குடும்பத்திற்கும் நீரே மீட்பராக இருந்து வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.